இளையராஜா என்ற பெயரை கேட்டவுடன் நம்முடைய மனதிற்குள் ஒரு பெரிய சந்தோஷம் ஊஞ்சலாடும். அந்த அளவிற்கு தன் இசையால் அனைவரையும் கட்டி போட்டவர். இன்னும் அவருடைய இசை பாடல்கள் அனைவரையும் கட்டி போட்டு வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இளையராஜாவுக்கு முன்பு இருந்த இசைக்கலைஞர்கள் ஆகட்டும், இளையராஜாவுடன் சமகாலத்தில் இருந்த இசைக்கலைஞர்கள் ஆகட்டும், இப்போ இந்த காலகட்ட இசைக்கலைஞர்கள் ஆகட்டும், இளையராஜாவின் இசையை இமையளவும் அசைக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இளையராஜாவை ஏன் பணத்தாசையை பிடித்தவர், திமிரானவர், தலைக்கணம் கொண்டவர் என்று சிலர் அவருடைய அந்த ஈகோவை டச் பண்ண என்ன காரணம்? உண்மையாகவே இளையராஜா அந்த மாதிரியான கேரக்டர் பிடித்த ஒரு ஆளா? வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இளையராஜா 1980 1990 இந்த காலகட்டம் இளையராஜாவின் காலின் கீழ் தமிழ் திரைத்துறை கால் கடுக்க காத்திருந்த அந்த காலகட்டத்தில் இளையராஜா இளைப்பாற நேரமில்லாமல் ஒரு நாள் முழுக்க பல படங்களுக்கு இசை அமைப்பது, பின்னணி இசை, பாடல் பதிவு, ரீரெக்கார்டிங் என இளையராஜா பம்பரமாக சுழன்ற அந்த டைம் எப்படி அவர் ஓய்வு எடுத்து இருப்பார்? நீங்களே யோசித்து பாருங்கள். பல தயாரிப்பாளர்கள், பல டைரக்டர்கள் அவருக்காக காத்து கிடந்தார்கள் என்பது உண்மைதான். இளையராஜாவிற்கு எங்கே நேரம் இருந்தது? அந்த காலகட்ட இளமையான இளையராஜா தன் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு மொத்தமுள்ள 24 மணி நேரத்தில் 8 மணி நேரத்தை மட்டும் தனக்காக எடுத்துக்கொண்டவர். மீதமிருந்த அந்த 16 மணி நேரத்தை இசைக்காகவே ஒதுக்கியவர். இந்த சமயத்தில் எப்படி இவர் தயாரிப்பாளர்களையும் டைரக்டர்களையும் எப்படி சந்திக்க நேரம் ஒதுக்கி இருக்க முடியும்? பலர் காக்க வைக்கப்பட்டனர். ஒரு சிலரை பார்க்க முடியாமல் போயிருக்கலாம். இந்த சம்பவத்திற்கு இளையராஜா காரணமில்லை, அவர்களுடைய அந்த வேலைப்பளுதான் காரணம். இளையராஜா தன் குடும்பத்திற்கு என்று நேரம் ஒதுக்கியது கிடையாது. இதை அவரே பல மேடைகளில் வெளிப்படையாக கூறியுள்ளார். இளையராஜாவின் மகன்களும் பல மேடைகளில் அப்பா எங்களிடம் பழக பேச நேரம் அதிகமாக ஒதுக்க மாட்டார் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அந்த 10 ஆண்டுகளில் இளையராஜா அசைக்க முடியாத ராஜாவாக தமிழ் திரையுலகில் வலம் வந்தவர். இளையராஜா கர்வம், தலைக்கணம் உள்ளவர் என்று பரப்பப்பட்டாலும் முழுக்க முழுக்க தவறாக கூறப்பட்ட தகவல்கள். அவருடைய இசை தொழிலில் அவர் யாருக்கும் வளைந்து கொடுக்காமல் எல்லோருக்கும் சமமான இசையை, பல திரைப்படங்களை மிக நேர்மையாக எந்தவித பாரபட்சம் பார்க்காமல் சின்ன நடிகர் பெரிய நடிகர் வித்தியாசம் இல்லாமல் நிறைய பல பாடல்களை ஹிட் கொடுத்தவர். ஏன், இவருடைய இசையில் உருவான பல பாடல்கள் கதையே இல்லாமல் பாடல்களை மட்டும் கொண்டு பல படங்களை ஓட வைத்தவர். அன்றைய ரஜினி, கமல் இருந்த காலகட்டத்தில் அவர்களுடைய படங்களில் இருந்த பாடல்களை விட சின்ன நடிகர்களின் படங்களில் இடம்பெற்ற பாடல்கள், குறிப்பாக மோகன், ராமராஜன், ராஜ்கிரண் போன்றவர்களின் படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் இன்றும் இணையத்தில் ட்ரெண்டிங்காக உள்ளன. இந்த மாதிரி தன் தொழிலில் நேர்மையாக யாருக்கும் வளைந்து கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கர்வம், தலைக்கணம் இருக்கத்தான் செய்யும். பணத்தாசை பிடித்தவர் இளையராஜா என்று சிலர் கூறினாலும் இளையராஜா அன்றைய காலகட்டத்தில் பல படங்களுக்கு இசை அமைக்க சம்பளம் வாங்காமல் ஏராளமான படங்களுக்கு தரமான பாடல்களை கொடுத்துள்ளார். தன் இசைக்காக பல பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் காத்து கிடந்த போதும் பணத்திற்கு ஆசைப்படாமல் எல்லோருக்குமான இசையை கொட்டி கொடுத்தவர். ஆக மொத்தத்தில் இளையராஜா எத்தனையோ பாடல்களை நமக்கு கொடுத்துள்ளார், எத்தனையோ பாடல்களையும் கொடுத்துள்ளார், எத்தனையோ இசையமைப்பாளர்களையும் அவர் கொடுத்துள்ளார். அதை வாழ்த்தி வரவேற்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.